இவளை எப்படா வெளியே அனுப்பலான்னு பார்த்தா ஏன் கையாலே ஆரத்தி எடுத்து உள்ள வர சொல்றீங்களா? போமா உள்ள போமா வல்லதுங்க வாங்க நீ. நல்ல வேலைமா இப்போதாம்மா நிம்மதியா இருக்குது. கல்பனா வேதா வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல ஸ்வீட்டா ஏதாவது பண்ணுமா? ஏ சுந்தர் அப்பா, பக்கத்துல இருக்கிற கோயில்ல நாளைக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. அப்படியே பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாம்ப்பா. ஆமாண்ணே, அப்படியே நம்ம கடை ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு பிரியாணி போடணும். அதோட நிறுத்தாதீங்கடா. நீ கடைக்கு கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுத்துறேன்ப்பா. அப்பா, வேலை செய்றவங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட்டும் கொடுத்துடலாம்ப்பா. பாத்தீங்களா விதாஜி, நீங்க வந்த உடனே எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம்னு. நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி துக்க வீடு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. ஆமாம்மா ஆமாம்மா. அப்பா டயர்டா இருக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ப்பா. தெரியுதுடா, நீ அதை விட டயர்டா இருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க போங்க. வாங்க விதாஜி. மறுபடியும் நீ உன் புருஷன் கூட சேர்ந்துட்டியா? உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற. அப்படி அனுப்பல நான் கல்பனா இல்ல. ஒரு நிமிஷம் உட்காருங்க. விதாஜி ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, நான் தான். கண்டிப்பா நீங்க இது சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. இனிமேல் உங்களை தனியாக நான் எங்கேயுமே விட மாட்டேன். நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ கேட்ட நேரம் நடக்க கூடலாம் நடந்துருச்சு.
இனிமேல் நமக்கு எந்த கெடுதலும் நடக்காது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு. இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி யோசிப்போம். ரெண்டு வாய் தான் சாப்பிட்டீங்க. இல்ல, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வாய். சரி. வந்துடுறேன். வேதாஜி, ஏன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? படுங்க. இல்ல, பரவாயில்ல. வேதாஜி, பயப்படாதீங்க. நான் இங்கேயும் உங்க பக்கத்துலயே இருக்கேன். படுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். படுங்க. வேதாஜி, இனிமேல் சத்தியமா உங்களை நல்லா பார்த்துப்பேன். இனிமேல் உங்க வாழ்க்கையில கஷ்டன்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இருக்காது. அதை நான் பார்த்துப்பேன்.
வந்த உடனே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கோயில்ல அன்னதானம், கடையில டிஸ்கவுண்ட், இன்கிரிமெண்ட், அவ்வளவு கோவம் வருது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவளை இங்கிருந்து வெளியே அனுப்பியே ஆகணும். என்ன எங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்னன்னு கேட்போம். அக்கா, அக்கா, சொல்ல அனிதா. என்னக்கா அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டது கூட கேட்காம வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன்? எல்லாம் அந்த வீணா போனவளை பத்தி தான். யாரு? வேதாவா? அவளேதான். அவளை எப்ப வீட்டை விட்டு அனுப்பலான்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவளை எப்ப போட்டு தள்ளிட்டு அந்த பழைய ஓமையில போடலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ எங்கேயோ போய் தொலைஞ்சான்னு நினைச்சா நம்மள விட்டு போன தொல்லை மறுபடியும் வந்து நிக்குது. எனக்கு நேத்து அவளை பார்த்ததும் அவ்வளவு கோவம் வந்துச்சு. கவலைப்படாதீங்கக்கா. இவ்வளவு நாளும் எத்தனை விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு நீங்க தானே பண்ணீங்க. அதே மாதிரி கண்டிப்பா இந்த விஷயமும் உங்களால முடியும்க்கா. பாருங்க, நீங்களே கூடிய சீக்கிரத்துல அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவீங்க. ஆமா அனிதா, இவ இங்க இருக்கிறத நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. எப்படியாவது இவளை இங்க இருந்து அனுப்பியே ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். சபாஷ், இதை தாண்டி எதிர்பார்த்தேன் கல்பனா. நீயும் கூடிய சீக்கிரம் உள்ள போகணும். நான் அதை பார்த்து ரசிக்கணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் கல்பனா. சார், யாரு? சார் வா. கடையில வேலை செய்யற பொண்ணுங்க நான் வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு தெரிஞ்சதும் பொக்கே அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏதாச்சும் உதவி கேட்டு வந்திருப்பாங்க. என்ன பண்றது, நம்ம பண்ணிதானே ஆகணும். ஆமா ஆமா. பார்த்ததும் மேடம் மேடம்னு உயிரை விட போறாங்க. ஓ வா. வா கல்பனா, எப்படி இருக்க? உங்க அம்மா வீட்ல இருக்கேன்னு சொன்னாங்க. நீ இங்க எப்போ வந்த? ஏண்டி கல்பனா கடை பக்கம் ஆளே பார்க்க முடியல? அவதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, அப்புறம் எப்படி கடைக்கு வருவா? மேடம் மேடம்னு சொல்வாளுங்கன்னு ஒரே பில்டப் கொடுத்தா வார்த்தைக்கு வார்த்தை கல்பனா கல்பனான்னு காலை வாடுறானுங்க. ஏய், மேடம் வந்துட்டாங்கடி. ஹலோ மேடம். இந்தாங்க மேடம். என்ன பொக்கேலாம்? நீங்க வீட்டுக்கு வந்துட்டதா சுந்தர் சார் சொன்னாரு. அதனால பாத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க வந்தது கேள்விப்பட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். அதுவும் இல்லாம நீங்க திரும்பி வந்ததுனால சுந்தர் சார் சம்பளத்துல எங்களுக்கு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்காரு மேடம். உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க மேடம். சோ ஸ்வீட். தேங்க் யூ so much. நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா சுந்தருக்கும் மாமாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு போய் எதுக்கு மேடம் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். சரி, போயிட்டு வரேன் மேடம். தேங்க் யூ so much. வரோம் மேடம். கல்பனா போயிட்டு வரேன்டி. போய் தொலை. சொல்லுங்கப்பா. ஒரு நிமிஷம். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல. நேத்தே கேட்கலான்னு நினைச்சேன்.
அவ திரும்பி வந்ததும் ஆளுக்கு அப்படி சந்தோஷப்படுறீங்க. டிஸ்கவுண்ட் ஆஃபருங்கிறீங்க, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தணுங்கிறீங்க, கோயில்ல அன்னதானம் பண்றீங்க. ஏய், இப்ப உனக்கு என்ன வேணும் முதல்ல அத சொல்லு. நான் உங்க பொண்டாட்டி. நான் திரும்ப வந்ததுக்கு இப்படி ஏதாச்சும் பண்ணீங்களா? இல்ல சின்னதா ஏதாவது சந்தோஷப்பட்டீங்களா? என்னது சந்தோஷப்படணுமா? எதுக்கு சந்தோஷப்படணும்? யாராவது கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படுவாங்களா? அது சரி, தெரியாம தான் கேக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததும் வேதவல்லி வந்ததும் ஒன்னாயிடுமா? சொல்லுடி, ஒன்னாயிடுமா? என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு போய் கேஸ் கொடுத்து எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி டிராமா பண்ணி வீட்டுக்குள்ள வந்த உனக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரிலாம் உனக்கு ஆசை வரவே கூடாதுரி. அதுக்கான தகுதியும் உனக்கு இல்ல. அத என்கிட்டயே வந்து தைரியமா சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமாவே இல்ல? சரி, இப்ப என்ன? வேலை செய்யறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆச்சு, இன்கிரிமெண்ட் அப்ப கொடுத்துடலாம். சரியா? டைவர்ஸ் கொடுக்குறீங்களா? உங்களை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்காளே ஒருத்தி, அவளை அவ புருஷன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் இந்த குடும்பத்துக்கு இன்கிரிமெண்ட். சதமானம் பவதி சதாயுத் புருஷர் சரேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. யார் பேருக்கு பார்ச்சன? வேதவல்லி. வேதவல்லி நாமதேசராசி வர்ணி நட்சத்திராணாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். சாமி, உன்னை நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான். என் வேதாஜி என்னைக்குமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு என்ன வேணா எனக்கு போட்டோம், ஆனால் அவங்க நல்லா இருக்கணும். எனக்கு எல்லாமே அவங்க தான். நீ தான் பார்த்துக்கணும். கடவுளே, எனக்கு எதுவானாலும் பரவாயில்ல. இவர் எப்பவுமே ஆரோக்கியமா எந்த நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவரே எனக்கு புருஷனா அமையணும். அதை மட்டும் எப்படியாவது நிறைவேற்று. சதமானம் பவதி சதாயுத் புருஷர் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கிலி பிரசாத பல சித்திரஸ்து. வேதாஜி வாங்க. வாங்கம்மா, பிரசாதம் வாங்கிக்கோங்க. இன்னொன்னு. இந்தாங்க. தேங்க்ஸ். இந்தாப்பா. இந்தாங்க, சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு வேணாம். ஏன்? சகர பொங்கல் தானே? ஆமா. வேணாம். அதான் ஏன்? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் காணாமல் போயிட்டீங்களா? நீங்கள் மறுபடியும் கஷ்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் விட்டுருவேன் அப்படின்னு சாமியாண்ட வேண்டிக்கிட்டேன். அதனால தான் வேணான்றேன். எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் வேண்டிட்டேன். இனிமேல் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். அதான் ஸ்வீட்டாங்க முக்கியம், நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கும் வேண்டாம். ஏன் உங்களுக்கு வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? வேண்டுதல சொன்னா பலிக்காதுப்பா. ஆமால. ஆனா நீங்க என்ன வேண்டியிருப்பீங்க எனக்கு தெரியுமே. நீங்க என்ன, நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்காகவும் வேண்டியிருப்பீங்க.
நீங்க எங்க உங்களுக்காக என்னையும் நீ வேண்டியிருக்கிறீங்க. எடுங்க. ஹலோ தம்பி, நான் ஜானகிராமன் சொன்ன ஆள் பேசுறேன்பா. தெரிஞ்சு சொல்லுங்கண்ணா. கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்தேன்ல. ஆமாண்ணா, ஆமாம். கல்யாணத்துக்கான நாள் நெருங்கிச்சு, அதான் ஞாபகப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணேன். இல்லை தேர்தல் நல்லா ஞாபகம் இருக்குண்ணா எனக்கு. பண்ணிடலாண்ணா. சரிங்க தம்பி, நான் வச்சுட்டுமா? சரிண்ணா பார்த்துக்கலாண்ணா. என்னாச்சு? யார் போன்ல? அதான் இவரு நம்ம கல்யாணம் ஆர்டருக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்தாரு. அதாங்க அந்த 1 லட்ச ரூபா போட்டி சமயத்தில் கட்சி நேரத்தில் வந்து கொடுத்து காப்பாத்தினாரு. ஆமாமா, ஞாபகம் இருக்கு. அவரு தான். அவர் ஆர்டர் கொடுத்தாருல, அதுக்குள்ளே என்னமோ நினைச்சு இந்த டென்ஷன் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். திடீர்னு ஐயோ. இப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? சிறப்பா செஞ்சிடலாம். சிறப்பு.